Hi guys, I am Sanjay. Thermodynamicsல lesson 1ல நம்ம ஒரு sum பார்க்க போகிறோம். Determine the work done by the air which enters into an evacuated vessel from atmosphere when the valve is opened. The atmospheric pressure is 1.013 bar and 1.5 meter cube of air at atmosphere condition enters into the vessel. நமக்கு வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.013 பார் கொடுத்துருக்காங்க. அது வந்து கிலோ பாஸ்கலில் மாற்றினா நம்ம இன்ட்டு 100 பண்ணணும். இன்ட்டு 100 பண்ணால் 101.3 கிலோ பாஸ்கல் மாறிடும். அடுத்து வந்து ஏர் வந்து என்டர் ஆகிற வேல்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.5 மீட்டர் கியூப்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஷின் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா the vessel is evacuated சொல்லிட்டாங்க. எவாக்குவேட்டட் வெசல்னால் நம்ம வெசலுக்குள்ளே ப்ரெஷர் வந்து 0வாக இருக்கும். when the valve is opened air from the atmosphere flow into the vessel. வேல்வை ஓப்பன் பண்ணக்கப்புறம் வெசலுக்குள்ளே அட்மாஸ்பியர் ஏர் வந்து ஃப்ளோ ஆகுது. த வெசல் இஸ் ரிஜெக்ட் அப்படின்னா அதோட வேல்யூம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டு டிட்டர்மைன் தி ஒர்க் டன் பை தி ஏர் விச் என்டர்ஸ் இன் டு தி எவாக்குவேட்டட் வெசல். எவாக்குவேட்டட் வெசலுக்குள்ளே அட்மாஸ்பியருக்கு ஏர் வந்து ஃப்ளோ ஆகிற ஒர்க் டன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஷின் உள்ள கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். த வெசல் இஸ் எவாக்குவேட்டட். எவாக்குவேட்டட் வெசல்னால் உள்ள ப்ரெஷர் வந்து 0வாக இருக்கும். அதாவது எந்த ஏரும் உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அடுத்து த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தென் தி ப்ரெஷர் இன்சைட் தி வெசல். உள்ளே இருக்க வெசலை விட வெளியே இருக்க அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.013 பார். அடுத்து வென் தி வால்வ் இஸ் ஓப்பன்டு ஏர் ஃப்ளோ ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் இன்டு தி எவாக்குவேட்டட் வெசல். அதாவது வால்வை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அட்மாஸ்பியரிக் ஏர்லாம் வெசலுக்குள்ளே போகுது. அது எப்படி போகும்னா வெளியே இருக்க ஹை ப்ரெஷர்லேருந்து உள்ளே இருக்க லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகும். அடுத்து த வெசல் இஸ் ரிஜெக்ட். அதாவது நம்மளுக்கு வந்து வேல்யூம் வந்து ஃபிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அது ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பவுண்டரி ஒர்க் வந்து 0 கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அடுத்து சின்ஸ் ஏர் என்டர்ஸ் தி வெசல் த ஒர்க் டன் பை தி ஏர் இஸ் நெகட்டிவ். ஏன் நம்ம இதில் நெகட்டிவ் போடுறோன்னா சரௌண்டிங்கில் இருக்க ஏர் தான் வந்து சிஸ்டத்துக்குள்ளே போகுது. அதனால் நம்மளுக்கு நெகட்டிவ். அடுத்து சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெஷர் வந்து 1.013 பார்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிலோ பாஸ்கலில் மாற்றி வச்சுருந்தோம். 101.3 கிலோ பாஸ்கல்ன்ட்டு. வேல்யூம் வந்து 1.5 மீட்டர் கியூப். அடுத்து வந்து இதை ஒர்க் டன் ஃபார்மில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பிவி. ஏன் மைனஸ் போட்டிருக்காங்கன்னா சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்துக்கு போகிறதுனால மைனஸ்ன்னு போடுறாங்க. இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒர்க் டன் கிடச்சிரும். W இஸ் இசிக்கல் டு மைனஸ் ஆஃப் P வந்து என்னன்னா 101.3 இன்ட்டு V வந்து 1.5 ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் -151.95 கிலோ ஜூல். தேங்க்யூ.